நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆனால் அங்கே யாருமே உங்களை ஒரு மனிதனாக கூட மதிக்கலை. நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறீங்க, ஆனால் அதை யாரும் காது கொடுத்து கூட கேட்கல. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினா மணிக்கணக்கில் ரிப்ளை வர்றதில்லை. இப்படி ஒரு சூழலில் என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? ஏன் மற்றவங்க உங்களை ஒரு ஆப்ஷனாகவே இல்லை ரொம்ப சீப்பாகவே பார்க்குறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? தப்பு மற்றவங்க கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஒரு வைரத்தோட மதிப்பு அது இருக்கிற இடத்த பொறுத்து கிடையாது, அது எவ்வளவு கடினமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். நீங்கள் மற்றவங்களுக்கு 24 மணி நேரமும் அவைலபிளாக இருந்தால் அவங்க உங்களை ஒரு சாதாரண கல்லாக தான் பார்ப்பாங்க. உங்களோட மதிப்பை நீங்களே உயர்த்திக்கலைன்னா இந்த உலகம் உன்னை மிதிச்சிட்டு தான் போகும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 10 ரகசியங்களை வெறும் டிப்ஸ் கிடையாது, இது ஒரு சைக்காலஜிக்கல் பிளான்ஸ். கடைசி முடிவில் உன்னை அலட்சணப்படுத்தின அதே ஆட்கள் உங்ககிட்ட பேச தவம் கிடப்பாங்க. குறிப்பாக அந்த 7வது விஷயம் உங்கள் கேரக்டரையே மொத்தமாக மாற்ற போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா இனிமேல் நீங்கள் பழைய நிலையில் இருக்க மாட்டீங்க. முதல் ரகசியத்துக்குள்ளே போகலாமா? ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிங்க. உங்களை ரொம்ப மட்டமாக ஒருத்தர் முன்னாடி என்னைக்குமாவது நீ ஜெயிச்சு காட்டணும்னு வெறியோடு இருந்திருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவரோட பேரை சொல்ல வேண்டாம், ஆனால் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு கமெண்ட் தான் உங்களோட வைராக்கியத்தை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லும். அந்த வெறி தான் இந்த 10 ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஒரு தூண்டுதலாக இருக்க போகுது. மற்றவங்க வியந்து நிற்கணும்னு ஆசைப்பட்டா அந்த தன்னம்பிக்கையோட அடையாளமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஒவ்வொரு விஷயமும் சாதாரண மனுஷன் இல்லை அப்படிங்கிற உள்ளுக்குள்ள நீங்கள் சொல்கிற ஒரு உறுதிமொழியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது உங்கள் பேச்சை குறைக்க போகுது, ஆனால் உங்கள் மதிப்பை கூட்ட போகுது. ரகசியம் 1, பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நான் அதை செய்ய போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், அடுத்த வருஷம் நான் ஒரு பெரிய கார் வாங்குவேன், என்னோட பிஸ்னஸ் பிளான் இதுதான் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போது நீங்கள் பண்ணுற முதல் தப்பு இதுதான். ஏன் தெரியுமா? உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு இலக்கை பற்றி சொல்லும்போது, மற்றவங்க கிட்ட சொல்லும்போது உங்கள் மூளை அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரியான ஒரு போலி திருப்தியை அடைஞ்சிருது. இதனால அந்த வேலையை செய்ய வேண்டிய உத்வேகம் உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக பேசும்போது மக்கள் உங்களை வேண்டான்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்தில் மதிக்கப்படுற எல்லா வெற்றியாளர்களையும் கவனிச்சு பாருங்க. அவங்களோட திட்டங்களை ரகசியமாக வச்சிருப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றியோட சத்தம் தான் உலகத்திற்கே கேட்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போய் உடம்பை ஏற்ற போகிறேன் அப்படின்னு 10 பேர்கிட்ட சொல்கிறத விட 3 மாதம் யார்கிட்டையும் சொல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபிட்டாக அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அப்போ அவங்க கண்ணில் தெரிகிற அந்த ஆச்சரியத்தையும் மரியாதையும் நீங்கள் 100 தடவை சொன்னாலும் கிடச்சிருக்காது. பேசுகிறவங்க யாருக்கு பயமோ மரியாதையோ வராது, ஆனால் அமைதியாக இருந்துட்டு ஒரு காரியத்தை முடிச்சு காட்டுறவங்க மேலே ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகும். இவன் எப்படி இதை செஞ்சா அப்படின்னு எல்லாருமே உங்களை கண்டு வியப்பாக பார்ப்பாங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு வரணும்னா முதல்ல உங்கள் செயலுக்கு உயிர் கொடுங்க. இனிமேல் உங்களினுடைய கனவுகளை பற்றி யார்கிட்டையுமே விவாதிக்காதீங்க. உங்க உழைப்பை பத்தி யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. பயந்துட்டு இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட விஷயத்துல நீங்க கரெக்டா அந்த செயல்களை செய்யும் போது உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். கண்டிப்பா இது உங்களுடைய சுயமரியாதையை இன்னும் உயர்த்தக்கூடிய ஒரு ஏணிப்படியா இருக்கும். இந்த உலகம் உங்களை ஒரு ஈஸி டார்கெட்டா பார்க்கும். இவனுக்கு வேற வேலையே இல்லை, இவன் சும்மா தான் இருக்கான், கூப்பிட்ட உடனே வந்துருவான் அப்படின்னு உங்களை ஒரு மேட்டு மாதிரி மிதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு பொருளோட மதிப்பு எப்போ தெரியுமா அதிகமாகும்? அது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காதப்ப தான். நீங்கள் மற்றவங்களோட திருப்திக்காக உங்கள் நேரத்தை விட்டு கொடுக்கும்போது அவங்க மனசில் உங்களுக்கு மரியாதை வராது, மாறா உங்கள் மேலே ஒரு அலட்சியம் தான் வரும். ஆனால் அந்த இடத்துல தைரியமாக இப்போ என்னால் முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கண்ணியமாக மறுக்கும்போது, ஓ இவனோட நேரத்துக்கு மதிப்பு இருக்குது, இவன் ஒரு பிஸியான
ஆள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னு சொல்கிறது ஒரு கலை. அது மற்றவங்கள அவமதிக்கிறது கிடையாது, அது நீங்களே உங்களை மதிக்கிறது. தேவையில்லாத விஷயங்களுக்கு எப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்களினுடைய வாழ்க்கை லட்சியங்களை அடைய முடியும். சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உண்மையாகவே உங்களை மதிக்கிறவங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சுக்குவாங்க. மதிக்காதவங்க விலகி போவாங்க. அப்படிப்பட்டவங்க போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது தான். இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் மதிக்காத எந்த ஒரு விஷயத்திற்கும் சாரி, என்னால் முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை உங்களோட மதிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ரகசியம் 3, எதையும் எளிதில் கிடைக்காதீர்கள். தங்கம் ஏன் இவ்வளவு விலை அதிகமாக இருக்குது? ஏன்னா அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லை. காற்று நமக்கு உயிர் வாழ்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் இலவசமாக கிடைக்கிறதுனால நம்ம அதை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. இதுதான் உலகத்தோட யதார்த்தமான உண்மை. மதிப்பை உருவாக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு 24 மணி நேரமும் வாயால் மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணுறீங்களா? அவங்க கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி நிற்கிறீங்களா? அப்போது நீங்கள் ஒரு மலிவான பொருள் அப்படின்னு உங்களையே நீங்கள் மாற்றிக்கிறீங்க. எப்போவுமே நீங்கள் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருந்தால் இவன் சும்மா தான் இருக்கான், இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு உங்களை பற்றி அவங்க தப்பாக தான் நினைப்பாங்க. நீங்கள் எப்போவுமே மற்றவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். அவன் இருந்தால் இந்த வேலையை முடிச்சிருப்பானே அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் இன்னும் உயரும். இந்த வேலையை சூப்பராக முடிச்சிருப்பானே அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் உண்மையான வெற்றி. மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு துடிக்காதீங்க. உங்கள் ஃபோனில் பெல் அடித்த உடனேயும் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கணும். உங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கணும். அந்த லட்சியத்தை நோக்கி ஓடும்போது உலகம் உங்களை தேடி வரும். எப்போவுமே கிடைக்கிற ஒரு பொருளாக இருக்காதீங்க. அபூர்வமான வைரமாக இருங்க. உங்களை பார்க்கறதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு மற்றவங்க ஒரு தகுதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் தரத்தை உயர்த்துங்க. ரகசியம் 4, உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போது நீங்கள் வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்கள் தோற்றம் மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி 1000 கதைகளை சொல்லிடும். இவன் ஒரு பொறுப்பான ஆள், இவன் ஒரு வெற்றியாளன், இவனை மதிக்கலாம் அப்படின்னு மற்றவங்களினுடைய ஆள் மனசு தீர்மானிக்கிறது உங்கள் வெளித்தோற்றத்தை வச்சு தான். இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பிராண்ட் போடணும், துணி போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களினுடைய உடை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். ஒரு அழுக்கான சட்டையோடவோ கடைஞ்ச தலைமுடியோடவோ நீங்கள் ஒரு தத்துவத்தை பேசினாலும் யாரும் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணு உங்கள் மேலே இருக்கிற குறையதான் தேடும். ஒருத்தரோட தோற்றம் நல்லா இருந்தால் அவங்க புத்திசாலியாகவும் நல்ல குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்மளோட மூளை தானாகவே நம்பிடும். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மீட்டிங்க்கோ போகும்போது உங்களினுடைய ஒரு தனிப்பட்ட கான்ஃபிடென்ட் வரும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்கள் மதிப்பை மற்றவங்க முன்னாடி உயர்த்த பிடிக்கும். தோற்றம் அப்படிங்கிறது வெறும் துணி மட்டும் கிடையாது. உங்களோட உடல் மொழி, நேராக நிமிர்ந்து நடக்கிறது, பேசும்போது கண்ணை பார்த்து பேசுறது, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ராஜா மாதிரி உங்களை நடத்தினாதான் இந்த உலகம் உங்களை ராஜாவாக பார்க்கும். உங்களை நீங்களே ஒரு சாதாரண ஆளாக காமிச்சுக்கிட்டா உலகம் உங்களை ஒரு வேலையாளாக தான் நடத்தும். இனிமே எந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கண்ணாடியில் பாருங்க, இந்த ஆளை நம்பலாமா, இந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்கலாமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்கள் கண்ணாடி ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகமும் ஆமான்னு தான் சொல்லும். மற்றவங்க உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தில் நீங்கள் கொண்டு வாங்க. ரகசியம் 5, அறிவு தேடலை நிறுத்தாதீங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணியாச்சு, கம்மியாக பேசவும் கற்றுக்கிட்டாச்சு, ஆனால் நீங்கள் வாய் திறக்கும் பொழுது அந்த விஷயம் இல்லை அப்படின்னா அந்த நிமிஷமே உங்கள் மதிப்பு சரிஞ்சிடும். ஒரு பழைய பழமொழி இருக்குது, அழகு உங்களை ஒரு அறைக்குள்ளே கொண்டு வரும், ஆனால் அறிவு தான் உங்களை அந்த அறையில் உட்கார வைக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் எப்போவுமே ஒரு தீர்வு கொடுக்குறவங்கள தான் தேடி ஓடும்.
உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு, திறன் அல்லது ஒரு ஸ்கில் இருந்தால் உங்களை யாரும் ஒதுக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் பேசினா அங்கே இருக்கிற அத்தனை பேரோட கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும். இவனுக்கு இந்த விஷயம் தெரியாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் உங்கள் மதிப்பை அந்த இடத்துல உச்சத்திற்கு கொண்டு போகும். மக்கள் எப்பவுமே தங்களை விட புத்திசாலியாக இருக்கவங்கள தான் விரும்புவாங்க. நீங்கள் எப்போவுமே அப்டேட்டாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது, உங்கள் ஃபீல்டில் புதுசாக என்ன வந்திருக்கு, இதை எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. புத்தகம் படிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் ஆள்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது. எந்த சூழ்நிலையையும் கையாளுற விதம், புது விஷயங்களை கற்றுக்கிற ஆர்வம், இதுதான் ஒரு மனுஷனை ஹை வேல்யூ மேனாக மாற்றும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவன் ஒரு இடத்துல தேங்கி நிற்பான். ஆனால் எனக்கு இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு தேடுறவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். உங்கள் அறிவு ஒரு ஆயுதம் மாதிரி. அந்த ஆயுதத்தை எப்போவுமே கூர்மையாக வச்சுக்கோங்க. உங்களை யாருமே சாதாரணமான ஆளாக நினைக்கக்கூடாது. அறிவு சார்ந்த நிபுணராக மாறணும். உங்களை தேடி ஒருத்தர் ஒரு உதவிக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தெளிவான பதிலை கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களை ஒரு ஹீரோவை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரகசியமான முயற்சிகளை கட்டுப்படுத்துங்க. யாராவது உங்களை ஒரு வார்த்தை திட்டா உடனே கோவப்பட்டு கத்துறீங்களா? இல்லை யாராவது உங்களை கிண்டல் பண்ணால் உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அழுறீங்களா? அப்போது நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க ஒரு பட்டனை அமுக்கனா நீங்கள் கோவப்படுறீங்க, அமுக்கனா வருத்தப்படுறீங்க. உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். வதந்திகள்லேருந்து விலகிருங்க. ஒரு பெரிய அறிஞர்களோட கூட்டத்தில் என்ன பேசுவாங்க தெரியுமா? புது புது ஐடியாக்கள், எதிர்கால திட்டங்கள், உலக நடப்பு, இதை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண கூட்டத்தில் என்ன பேசுவாங்க? அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டான், அவன் வீட்டில் இந்த சண்டை தெரியுமா, இப்படி அடுத்தவங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் பேசுவாங்க. இதுதான் வித்தியாசம். சிறந்த மனிதர்கள் கருத்துக்களை பற்றி பேசுவாங்க. சாதாரண மனிதர்கள் சம்பவங்களை பற்றி பேசுவாங்க. தரம் குறைந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட இல்லாதப்ப தப்பாக பேசுகிறீங்கன்னா உங்களை கேட்டுட்டு மற்றவங்க மனசில் என்ன தோணும் தெரியுமா? இவன் இன்னைக்கு அவனை பற்றி பேசுகிறான், நாளைக்கு நம்ம இல்லாதப்போ நம்மளை பற்றியே இப்படி தான் பேசுவான் அப்படின்னு உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை உடஞ்சி போயிடும். உங்கள் முன்னாடி யாராவது இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுனா அங்கே நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த பேச்சை நாசுக்காக மாற்றுங்க. இல்லையா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் காட்டும் பொழுது உங்கள் தரம் மற்றவங்க கண்ணில் பல மடங்கு உயர்ந்து போகும். இதுதான்